இந்த வெள்ளை கலரில் இருக்க சிலை உலகத்திலேயே மதிப்புமிக்க ஒரு சிலை, அதை எப்படியாவது திருடணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக ஜெயிலர் படத்தில் வர மாதிரி எல்லா செட்டிங்கும் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்தையே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி மாத்திடுறாங்க. பின்னாடி இருக்க அந்த சிலையை மறைச்சு லேசர் லைட் மூலமா அந்த சிலை இருக்கிற மாதிரியே உருவாக்கிறாங்க. செக்யூரிட்டி கார்டு கரெக்டாக பாத்ரூம் போயிட்டு வர வேலையில அந்த திருடனுங்க இது எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க. போயிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு எந்த டவுட்டுமே வரல. உள்ள இருக்கவங்களுக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த திருடனுங்களும் செக்யூரிட்டி கார்டு மாதிரி யூனிஃபார்ம்ல போட்டு உள்ள போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சேஃப்டி கார்டோட எல்லா திசையும் திருப்பிட்டு இவனுங்க அந்த சிலையை திருடுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த உண்மையான செக்யூரிட்டி கார்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. இந்த திருடனுங்களும் அந்த என்னமோ பார்த்துட்டு இருக்காரா, ஒரு நிமிஷம் அமைதியாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப அமைதியா இருக்கானுங்க. ஆனா அந்த சேஃப்டி கார்டுக்கு இன்னுமே ரொம்ப டவுட் வர ஆரம்பிச்சிருது. அதனால இந்த இடத்துல கண்டிப்பா திருடனுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அசியூம் பண்ணிட்டு இருக்காரு. அது இன்னுமே உறுதிப்படுத்துற விதமா அந்த ரெண்டு திருடன்ல ஒருத்தன் அவரையே பாக்குற மாதிரி நின்றுட்டு இருக்கான். கடைசியில் அந்த திருடன் அவர் பாத்துறாரு. ஏன்டா பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இருந்தாலும் உன்னை பார்த்துட்டாண்ட, இதுக்கப்புறம் இந்த நம்மளுக்கு தானே பிரச்சனை, இப்படியே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போலாம் வாடான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருமே வெளியே ஓடிடுறாங்க. இது என்ன மூவின்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.